டேய் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாடா. எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் வா. மறக்காம வாங்கிக்கோ. சரி உனக்கு தானே, வாங்கிக்கோ. சீக்கிரம் வரணும்ண்ணே. அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, கீரைமா, கீரை வேணுமா? ஐயோ, யார் அது? ஏய், யார் அது? இங்க என்ன ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள என்ன சர்க்கஸா கட்டுறாங்க? குழந்தையா? யாரோட குழந்தை? நீயா பெத்தெடுத்த? பதில் சொல்லு. எப்போ? நேத்து. ஏன் குழந்தை? சரி அழக்கூடாது. என்ன பசிக்குதா செல்லத்துக்கு? ஒரு குழந்தைய பாத்துக்க தெரியுதா? பசியில குழந்தை அழாம என்ன பண்ணும்? இப்போ உனக்கு பால் தரேன், பாலை குடி. எப்படி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறது? 10 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். கொஞ்சம் பேசினாரு. பரவாயில்ல, நான் உனக்கு ட்ரெஸ் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அழாத குட்டி. குழந்தை உடம்பு பூரா ஒரே அழுக்கா இருக்கு. இவனை குளிக்க வைக்கணும். எனக்கு குளிக்க வைக்க தெரியாது. கல்யாணம் தான் கட்டி கிட்டே ஓட்டி போலாமா? கண்ணே என்ன சொல்லு? இப்பவே போலாமா? டேய், யானைக்கு கீழே உட்காந்துருக்க பூனை மாதிரி இருக்குடா உன்னை பாக்குறதுக்கு. பார்த்து உட்கார, நசிங்கிட போற. கிண்டல் பண்ணாதடா தடியா. கொடை உங்கள்தா பெருசா ஒரு இருக்கு. 50 ரூபாய் காசு இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும். ராத்திரி எல்லாம் ஒரே இரும்பல். வழக்கம் போல தண்ணி அடிக்க தான் கேக்குறேன்னு தெரியுது எனக்கு. நேத்து ராத்திரி 2ல ஆரம்பிச்சு 10 பகல முடிஞ்சது போல இருக்கு. இருமல் குறையும் நினைச்சுதான் அடிச்சேன். ஆனா அது என்னமோ அதிகமா கூட்டிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தாராள மனசு. எப்ப கேட்டாலும் குடுப்பா. அதானே ஃப்ரீயா கிடைச்சா பணம் கூட குடிக்கலாமே. சும்மா மல்லி வரா. என்ன ஆச்சுனே தெரியல. இப்பலாம் குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறான். நீ கூட இப்பதான் பின்னாடி கொண்டு போய்டா. அடுத்து நான் பிடிக்கணும். எனக்கு அர்ஜென்ட். அது என்கிட்ட நடக்காது. நீயே நான் பாத்துடலாம். அப்படி போடு. இப்படி போடு. அப்படி போடு. இப்ப என்ன பண்ணுவ? அப்படி போடு போடு போடு. அசத்தை போடு கையால. எட்ரா கைய. ஆஹா, என்ன அற்புதமான கையே. குடத்தை வச்ச அடுத்த நிமிஷமே தண்ணி ஒரு சட்டை இல்லாம நின்றுச்சு. இவ்வளவு வேகமா குளிச்சா அப்படி எங்கதான்? இதை எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், மல்லிக்கு புதுசா ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு. டோய், அது தூசு பட்டா குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அதான். எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்றாளோன்னு தோணுதுடா. அவ முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது. வாயை திறந்து சொல்லேன்டா, மனசுக்கு பிடிச்சிருச்சுல. பின்ன பிடிக்காம? இங்க பாருங்கக்கா, இப்பெல்லாம் காதலிக்கணும்னா நல்லா வாயை திறந்து பேசணும்.
இவன் தான் பேசுறதுக்கு காசு கேட்பானே. இவன் வாயை திறக்கிறதே குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தானே. இடியாப்பம், நீ சும்மா இருடா. என்ன பார்த்து சொல்லு. அவன் நடவடிக்கையில ஏதாவது ஜாடமாடியே தெரியுதா? அட சும்மா இருக்கா நீ. அதிர்ஷ்டம் என்னன்னா, நாம பாத்திர கடையில போய் குக்கர் வாங்கினா கடாய் ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அதே போல மல்லிக்கு பசுவும் கண்ணும் ஒன்னா கிடைச்சிருச்சு. நாம அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுக்கலாமே. நிறுத்துறா. நம்மள மாதிரி அப்பம் பேர் தெரியாதவங்க போதாதுன்னு புதுசா இது வேறயா? இன்னைக்கு நைட்டே ரயில்வே ட்ராக்ல போடுறேன், சாகட்டும். அடிங்க. டேய் மல்லி, நீ ஏன் குழந்தை இதுக்கு மேல வாயை திறந்தீங்க? உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்குள்ள அடைச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப அதுவும் ஆரம்பிச்சிட்டீங்க. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன்னை உயிரோட விட்டதே தப்பு. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவனும் அனாதைங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அனாதை குழந்தைங்க சேர்த்துதான் போகணும்னா இப்ப நீங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அவனை கூட்டிட்டு வரலன்னா இங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. நீ எங்க போற? என்னாலலாம் பசி தாங்க முடியாது. நான் மல்லியை கூப்பிட போறேன். அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் எங்க கிட்ட இருந்து ஒன்னா பிரிச்சிடுவாங்கன்னு தோணுச்சு. தண்ணி அடிச்சிட்டு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. வாடா, நான் கூப்பிடுறேன்ல, வா. அக்கா, இரு நான் வரேன். எனக்கு இப்படி ஓடி வரீங்க? நீ அங்க போகாத. ட்ரெயின்ல ஒரு பொம்பளை குழந்தைய தொலைச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா. மல்லி கையில இருக்க குழந்தை அவளோட தான் தோணுது. அவளோட புருஷன் போலீஸ்காரனா. நாளைக்கு அவ புருஷனை கூட்டிட்டு இங்க வரேன்னு சொல்லியிருக்கா. குழந்தை உங்க கையில இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? தெரியட்டுமே. ட்ரெயின்லயோ இல்ல ட்ராக்லயோ நாய்கி கடிச்சு கொதறி போட்டிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பாங்களா அவங்க? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க? குழந்தை தேடி இப்ப வந்துட்டாங்க. நான் அந்த குழந்தை கொடுக்கற பேச்சுக்கு இடம் இல்ல. இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா? நீங்க குழந்தைய கடத்திட்டு வந்தீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். அப்புறம் நீயும் மல்லியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால பிடிவாதம் பிடிக்காம இந்த அம்மா சொல்றத கேளுங்க. அவனுக்கு புரியுற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும். கொடுக்க முடியாது. யாரு வந்து கேட்டாலும் சரி, குழந்தைய யார்கிட்டயும் தர முடியாது. இப்போ மட்டும் திடீர்னு வந்துட்டா. ஒழுங்கா புருஷன் கூட அனுசரிச்சு குடும்பம் நடத்திருக்கணும். இல்லைன்னா கூலி வேலை செஞ்சாவது குழந்தைய காப்பாத்திருக்கணும். இப்படி எதையும் செய்யாம அம்மாவோட குழந்தைய விட்டுட்டு திருப்பி கேட்டா கொடுத்துருவாங்களா? பெத்துட்டா மட்டும் ஒருத்தி அம்மா ஆயிட முடியாது. திடீர்னு இப்போ வந்து குழந்தைய கேட்கிற, அவ கொல்லுவாளோ இல்ல வித்துருவாளோ என்னன்னு யாருக்கு தெரியும்? இவனை நான் கொடுக்கறதா இல்ல. குழந்தைய அவங்க தெரியாம தவறு விட்டுருந்தா, இல்ல அவங்களுக்கே தெரியாம குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தா? குழந்தைய பிரிஞ்சு அவங்க துடிக்கிற துடிப்ப கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போயிட்டா எங்க அம்மாவோட மனசு எப்படி துடிக்குன்னு எனக்கு தான் தெரியும். இவனுக்கு இப்ப தேவை இவனோட அம்மா. நம்ம எவ்வளவு பாசம் காட்டினாலும் தாய் பாசத்துக்கு இணைய ஆகாது. நாளைக்கு அவங்க ஸ்டேஷனுக்கு வரதா இருந்தா, இந்த குழந்தை அவங்களுக்கு தான் இருந்தா,
இவனை நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். அவ இந்த ட்ரெயின்ல இல்லன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவ வரமாட்டா. டேய் டேய், அங்க பாரு. செல்லம், செல்லம், நீ இப்படி மொட்டை அடிச்ச? யார கேட்டு நீ தனியா போய் மொட்டை அடிச்ச? என்ன கேட்கணுமா இல்லையா? என்னடா அது? அம்மா தாயே வேளாங்கண்ணி மாதா, எனக்கு ஒரு புள்ள தந்தனா உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டது நானு. அப்படி இருந்தும் என்ன கூட்டிட்டு போகாம தனியா போயிட்டு வந்திருக்கான். என்னடா பாக்குற? பாவி, கொன்னுடு வேண்டாம் உன்னை, கொன்னுடுவேன். ஐயோ, வா, குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடு. போ. உன்னை இப்படி விட்டு சரியாகாது. உக்காரா. ஐயோ ஐயோ, வலிக்குதா? சாரி சாரி. அம்மா உனக்காக தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். இங்க பாரு. என்னடா பண்றா அவ? இதுதான் பரதநாட்டியமா? எக்கு தப்பா தப்பு தப்பா ஆடிட்டு இருக்கால்ல. தித்தை தை தத்தா, தித்தை தை தத்தா. தித்தை தத்தா, மண்ணு மிதிக்கிற மாதிரியே இருக்கு. தத்தா தத்தா தித்தை. ஓடுடா டேய். டேய் ஓடுடா. என்னம்மா இங்க என்னம்மா பண்ற? வாமா. வேணுங்கப்பா. வாமா. குழந்தை எல்லாம் நான் வரமாட்டேன். குழந்தைய கூப்பிடுங்க. சரி சரி கூப்பிட்டுக்கலாம். முதல்ல நீ வாமா. வாமா. ஏன் குழந்தைய போயிட்டு? வா வா வண்டியில வாங்கி கொடுங்கப்பா. நீ வண்டியில ஏறு. போ. இவ என் பொண்ணுதான். தவம் இருந்து பெத்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போகும்போது கை தவறி குழந்தை கீழ் விழுந்து செத்து போச்சு. அந்த ஷாக்ல இருந்து அவ மீளவே இல்ல. அடிக்கடி இப்படிதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துருவா. ஏன்னா குழந்தைய இங்கதானே தவற விட்டா. ட்ரெயின்ல ஏறும்போது பாத்து ஏறணும். இல்ல கீழே விழுந்து செத்து போயிடுவேன். பைத்தியம் போல இருக்குடா. எனக்கு தெரியாது. வந்தமா ட்ரெயின் ஏறினமா பூவை வித்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டீங்க. நிக்காத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு.